எவ்ரிவான், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு இருந்தோடனே சீம்பால் தான் காய்ச்சினோம். ஆக்சுவலாக சிட்டிஸில் வந்து இந்த சீம்பால் கிடைக்கவே கிடைக்காது. ஊர் பக்கம் வந்தால் மட்டும்தான் இந்த சீம்பால் சாப்பிடக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 2 லிட்டர் சீம்பால் கிடைச்சது. ஆக்சுவலாக இது செகண்ட் டே ஒரு தேர்ட் டே பால்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே பால்னால் நம்ம காய்ச்சினோடனே பயங்கர எல்லோயிஷாக இருக்கும் அண்ட் ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தரலாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒரு தேர்ட் டே பால்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாலை நான் வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு தான் குக் பண்ணேன். நல்ல ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இதில் வெல்லம் சேர்த்தா அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு லிட்டருக்குமே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தேன். ஸோ சேர்த்துட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அகைன் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சீம்பால் ரெடி. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நோ டீ காஃபி, டைரெக்டாக சீம்பால் தான் இன்றைக்கி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ என்னோடய 2 குட்டீஸுக்குமே இது ஃபஸ்ட் டைம் சீம்பால் சாப்பிட்றது. இதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ருக்காங்க, பட் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பால்கோவா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. மார்னிங் இன்றைக்கி சண்டேங்கிறனால எங்கள் மாமா வீட்டிலேருந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி அனுப்பிச்சிருந்தாங்க சில்வார்பட்டியிலேருந்து. ஸோ 3 கோழி வரவே பசங்க பார்த்து பயங்கர என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அதை கடைக்கு அனுப்பிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெந்தயக்களி. ஆக்சுவலாக மார்னிங் வந்து 2மே ஸ்வீட்டாக அமைஞ்சிருச்சு. களிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே ஊற போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் சீம்பால்லாம் வந்து நாங்கள் காய்ச்சினோம். பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சீம்பால். ஸோ களியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கேக். எங்கள் ஊரில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் போனோம், பார்த்தா இந்த கேக் இருந்தது. பசங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம ஊர்லலாம் ஐஸ்கிரீம் கேக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. இதில் வந்து 2 ஃப்ளேவர்ஸ் இருந்தது, பட்டர் ஸ்காட்ச் அண்ட் இது வந்து செரி வித் ப்ரௌனி. ஸோ இந்த ஃப்ளேவர் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ரியலி சூப்பர். இந்த ஃப்ளேவர் அவ்வளோ ஆசமாக இருந்தது. மேலே வந்து ஃபுல்லாக செரி ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே ரொம்ப க்ரீமியாக இருந்தது. கீழே வந்து ப்ரௌனி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆசமாக இருந்தது. நாட்டுக்கோழி கடையிலேருந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டில் ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வாட்டி தான் கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா மஞ்சள்லாம் சேர்த்துட்டு அவங்க வாட்டி தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு இது நாங்கள் வறுத்து அரைச்சி தான் குழம்பு வைப்போம். ஸோ இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், கொஞ்சம் வரமிளகா வந்து நான் ஒரு 4 தான் சேர்த்துருக்கேன். பிகாஸ் நான் வீட்டு குழம்பு பொடி நான் இதோடு சேர்த்துப்பேன். ஸோ அதனால் அதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே போல் இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேங்காய் இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நான் பொடிச்சு வச்சுருக்க அந்த மல்லியோட இந்த வெங்காயம் வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன். ஸோ இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, ஸ்டாரு, கை நிறைய அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு 2.25 கிலோ கிடச்சிது. 3 கோழி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2.25 கிலோ கிடச்சிது. அதை நான் வந்து ஒரு 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். குழம்புக்கு கொஞ்சம் அண்ட் கொஞ்சம் வறுவலுக்கு. ஏன்னா அவ்வளோவும் போட்டு குழம்பு வச்சா இங்கே காலி ஆகாது. ஸோ கொஞ்சம் வறுவல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வறுவலுக்கு நான் அந்த நாட்டுக்கோழியை வேக வச்சுட்டேன். இப்போ நான் இதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இந்த குழம்புல சேர்த்துருக்கேன். இதே மசாலா தான் நான் கொஞ்சம் வறுவலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாம் அந்த நாட்டுக்கோழியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு விசில் தான் நான் விட்டேன். நாட்டுக்கோழி நல்ல பூ போல் வெந்துடுச்சு. நல்ல இளங்கோழின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் ரைஸும் வச்சு இப்போ வந்து நான் நாட்டுக்கோழி ஃப்ரைக்கு வந்து தாளிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், அதே போல் ஸ்டார், ஒரு பிரியாணியால் ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மசாலாஸில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, குழம்புக்கு சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துட்டு அதோட சூப்பும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் வறுவல் தான். ஸோ அந்த சூப்பெல்லாம் நல்லா வற்றி அது நல்லா அந்த மசாலாஸ்லாம் வந்து அந்த நாட்டுக்கோழியோடு நல்லா பிரட்டி வரும். ஸோ அவ்வளோதான், இந்த வறுவலும் ரெடி. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ரைஸ் வித் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ஃப்ரை.
குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஆக்சுவலாக இது நாங்கள் இட்லிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பட் மிஸ் பண்ணிட்டோம். கோழி வந்து க்ளீன் பண்ணி வர லேட் ஆனதுனால இது மத்தியானத்துக்கு ஆகிடுச்சு. பட் நைட் வந்து நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். ஸோ இட்லிக்கு நாட்டுக்குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஸோ மத்தியானம் லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானம் வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊரில் வந்து 2 தேட்டர் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். அண்ட் பழைய தேட்டர் வேறு, ரொம்ப கூட்டம்லாம் வராது. பவளம் தேட்டர் அண்ட் பார்வதி தேட்டர். இது வந்து பார்வதி தேட்டர். சரி, பசங்களாம் வீட்டிலே இருக்காங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி தேட்டருக்கு வந்திருந்தோம். இந்த தேட்டருக்கு நான் சின்ன வயசில் வந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்திருப்பேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்ததே கிடையாது. ஸோ ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த தேட்டருக்கு இப்போ வர்றேன். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்குலாம் இல்லை. பட் ஓகே, சீட்ஸ் எல்லாமே நல்லா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஏசி கிடையாது. பட் நம்ம சின்ன வயசில் நம்ம ஊர் சின்ன தேட்டரில் படம் பார்த்தாலும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே இது நான் வந்து இந்த தேட்டரில் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சவுண்ட் வரும், பயங்கரமாக இருக்கும். அது நான் என் காலேஜ் டேஸில் கேட்டிருக்கேன். அதே சவுண்ட் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்ப இப்போயும் இருந்தது. பசங்களும் பயங்கர ஹாப்பியானாங்க. அந்த தேட்டரில் இருக்க குட்டீஸ் எல்லாமே பயங்கரமாக கற்றுனாங்க. ஸோ அதே ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே சேம் அதே தான், சேஞ்சே ஆகலை. ஸோ நாங்கள் வந்து அரண்மனை படத்துக்கு பார்ட் 4. ஸோ நல்ல பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த vlog இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.